أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا آمنا فاغفر لنا وارحمنا وأنت خير الراحمين صدق الله العليم. எங்கள் இறைவா, நாங்கள் உன்னை விசுவாசம் கொண்டோம். எங்கள் இறைவா, நாங்கள் உன்னை ஈமான் கொண்டோம். எனவே எங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. வரஹம்னா, இன்னும் எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக. வ அன்த கைருர் ராஹிமீன், நீ அருள் புரிவதில் நீயே மிக சிறந்தவன் என்கின்ற துவாவை எல்லாம் வல்ல இறைவன் சூரத்துல் முஃமினூன் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் வாயிலாக சொல்லி காண்பிக்கின்றான். ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா, அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி. யா அல்லாஹ், உன்னை நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம், உன்னைய நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம். ஃபக்ஃபிர் லனா, அதனால எங்களை நீ மன்னிச்சது. அப்போ துவாவை, ஒரு தௌபாவை எப்படி கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு அழகிய முறையை இந்த துவாவின் வாயிலாக அல்லாஹ் சொல்லித்தானான். அல்லாட்ட நம்ம தௌபா செய்யறோம், யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிரு, யாரெல்லாம் என்னுடைய குற்றங்களை மன்னித்து விடு என்பதாக ஒவ்வொரு நாளும் தௌபா செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு வகையான ஹதீஸ் வருது. ஒரு ஹதீஸ்ல ஒரு நாளைக்கு 70 முறை அல்லாஹ்விடத்துல தௌபா மட்டும் செய்வாங்க, பாவ மன்னிப்பு மட்டுமே ஒரு நாளைக்கு 70 முறை கேட்பாங்க. நம்ம இன்னொரு ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஒரு நாளைக்கு தௌபா மட்டுமே 75 முறை அவர்கள் செய்வார்கள் என்பதாக. அப்போ தௌபா மட்டும், என் பாவத்தை மன்னிச்சுன்னு அல்லாட்ட ஒரு நாளைக்கு 70-75 முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌபா செய்கிறாங்க. காரணம் என்னன்னா, இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி, தௌபா செய்யக்கூடிய அடியானை நான் நேசிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த இடத்துல தௌபாவினுடைய அந்த வழிமுறையில ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா, நான் உன்னை ஈமான் கொண்டுட்டேன், அதனால என்னை நீ மன்னிச்சு. அல்லாஹ்ட்ட இப்படி தான் கேட்கணும். எதை கேட்டாலும், யா அல்லாஹ், நான் இந்த நல்லது செஞ்சுட்டேன், அதுக்கு பகரமா எனக்கு இதை கொடு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த துவாவில் ஒரு மகத்துவம் இருக்கு. அந்த துவா அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்படுது. அடுத்து வர்ஹம்னா, நீ எங்களுக்கு என்ன செய், அருள் புரிவாயாக. வ அன்த கைருர் ராஹிமீன், இந்த உலகத்திலேயே அருள் புரிவதில் அல்லாஹ் தான் சிறந்தவன். அல்லாஹ் ஒரு அடியானுக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்துல அல்லாஹ் பரக்கத் செஞ்சுட்டான், அருள் புரிஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா, அது அவருக்கு எந்த வகையிலுமே குறையில்லாததாக மாறி போயிடும். ஹஸரத்னா ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு செய்தி, நீங்க எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அடுத்து சொன்னாங்க, நீங்க ஒரு தீமையை செய்தால் தொடர்ந்து நன்மையை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய அந்த தீமைக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய அந்த நன்மை இருக்குது, அது என்ன செஞ்சிடும், அந்த தீமையை அழித்து விடும். மேலும் அழகிய குணத்துடன் மக்களுடன் பழகுவாயாக என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் திருமதியில இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வை அஞ்சுவதுதான் ஒரு அடியானிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விசுவாசம், ஈமான். அதுதான் ரப்பனா ஆமன்னா அல்லாஹ் சொல்லி தரானே, இறைவா உன்னை நாங்கள் ஈமான் கொண்டோன்னு. அந்த ஈமான் கொண்டதுக்கு அடையாளம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இறையச்சத்துல தான் இருக்கு. அதுல முதல் விஷயம் அல்லாஹ்வை அஞ்சுவது. யாருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்குதோ, எந்த ஒரு காரியத்தை செய்ய போனாலும், எந்த ஒரு செயலை செய்ய போனாலும், எந்த ஒரு பேச்சை பேசினாலும் அல்லாஹ்விடத்துல அந்த நேரத்தில் ஒரு பயம் ஏற்படுது, ஒரு இறையச்சம் ஏற்படுது. அந்த பயம்தான் மிகப்பெரிய விசுவாசம். அதுதான் அல்லாஹ் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய ஈமானினுடைய அடையாளம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சுவது மிக முக்கியமாக சொல்றாங்க. நீ எங்க சென்றாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழலில் இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சுவாயாக என்பதாக எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அல்லாஹ்வை அஞ்சுவதன் மூலமாக அவனுடைய உதவியும் ரொம்ப விரைவாக கிடைச்சிடும். யார் அல்லாஹ்வுக்கு பயந்து ஒரு காரியத்தை செய்கிறார், அல்லாஹ்வுக்கு பயந்து ஒரு செயலை நிறைவேற்றுறாரோ, அல்லாஹ்வுக்கு பயந்து பேசுறாரோ, செலவுகினாங்க எல்லாமே, தன்னுடைய தொழில், தன்னுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாத்துலேயுமே அல்லாஹ்விற்கு பயந்து அவர் செயல்பட ஆரம்பிச்சுட்டாருன்னா அவருக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் ரொம்ப விரைவாக கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் மிக பெரியவன்,
மிக கருணையாளன். அதுக்கு என்ன சான்று அப்படின்னு சொன்னா, மனிதன் பாவம் செய்யக்கூடியவன். அல்லாஹ்வே சொல்றான், மனிதன் பாவம் செய்யக்கூடியவன். அதனால நான் பாவம் செஞ்சுட்டேன், இனிமேல் எனக்கு மன்னிப்பே இல்லை என்கின்ற எண்ணத்திற்கு தன்னுடைய அடியார்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சொல்றான், மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள். அதனால நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, பாவம் செய்து விட்டால் அதுக்கு பயந்து நீங்க அப்படியே இருந்துடாதீங்க, உடனே ஒரு நன்மையை செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பாவம் செய்து விட்டால் பரவாயில்ல, பாவம் நிகழ்ந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடனே ஒரு நன்மையை செய்யுங்க, அந்த நன்மை அந்த பாவத்தை அழித்து விடும். இது அல்லாஹ்விற்கு அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரஹம், அதாவது அருள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, மூன்றாவது சொல்றாங்க அழகிய குணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் அழகாக சிறந்த ஒரு குணம் இருந்தது அப்படின்னு சொன்னா அது அழகிய குணமாகத்தான் இருந்துச்சு. நம்ம வரலாறுகளில் எடுத்து பார்க்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்தவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட அமர்ந்திருந்தவர்கள், அவர்கள் கூட பழகியவர்கள் எல்லாமே அவங்கள பற்றி சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஹதீஸ்ல பதிவு செய்து, நான் எப்போது பெருமானாரை பார்த்தாலும் அவர்களுடைய முகம் சிரித்த முகமாக சிரித்தவர்களாகத்தான் என்னை அவர்கள் வரவேற்பார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் எப்போதும் மலர்ந்த நிலையிலே இருக்கும், முகம் மலர்ந்தவர்களாகவே இருப்பாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் பெருமானாரை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை, எங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பொருளாதார நெருக்கடி, அந்த பசி பட்டினி, அந்த மாதிரி சூழல்ல ரொம்ப இரக்கத்தோடு எங்களை பார்ப்பார்கள். இன்னும் பலகீனமான சஹாபாக்கள், பொருளாதாரத்தில் பலகீனமான சஹாபாக்கள் சொல்லுவாங்க, எப்போதும் எங்களை கண்ணியத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருப்பாங்க. பணங்காசு இல்லை, பொருளாதாரம் இல்லைங்கிறதுக்காக வேண்டி யாரும் என்ன செஞ்சிட மாட்டாங்க, உயர்ந்த சஹாபாக்களை முன்னாடியும் பொருளாதாரத்தில் பின்னணியில் இருக்கக்கூடிய சஹாபாக்களை ஓரமாகவும் உட்கார வச்சிட மாட்டாங்க. அந்த சஹாபாக்கள் சொல்ல எங்களை கண்ணியத்தோடு நடத்துவாங்க. இன்னும் சஹாபாக்கள் அல்லாத அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த இணை வைப்பாளர்கள் சொன்ன செய்தி என்னன்னு சொன்னா, முஹம்மது மனித நேயத்தோடும் சகோதரத்துவத்தோடும் நடந்து கொள்வார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அவங்க சொன்ன ஒரு செய்தி. அப்போ இதுதான் அழகிய குணம். இந்த அழகிய குணத்தை அல்லாஹ் விரும்புறான். ஒருவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அழகிய குணத்தோடு இருந்துட்டாருன்னா, அலா இன்ன சிலஅத் அல்லாஹி, அவருக்கு அல்லாஹ்வுடைய வெகுமதி கிடைச்சிடும். அல்லாஹ்வுடைய வெகுமதிங்கிறது ரொம்ப மதிப்பு மிக்கது. அலா இன்ன சிலஅத் அல்லாஹி, அல்லாஹ்வுடைய வெகுமதி ரொம்ப மதிப்பானது. அல் ஜன்னா, அதுதான் சொர்க்கம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வது, நன்மையை செய்தால் தீமையை செய்தால் நன்மையை, ஒரு பாவத்தை செய்துவிட்டால் உடனே நன்மையை செய்து அந்த பாவத்திற்கு மன்னிப்பு தேடுவது, மக்களிடத்தில் அழகிய குணத்தோடு நடந்து கொள்வது. அலா இன்ன சிலஅத் அல்லாஹி ஜன்னா, அல்லாஹ் அவருக்கு வெகுமதி வழங்குவான், அந்த வெகுமதி தான் சொர்க்கம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸ் திருமதியில 2450வது ஹதீஸாக இடம்பெறுது. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஹஸரத்னா மசூத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், 70,000 கடிவாளம், 70,000 மலக்குகள் ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய நரகத்தை இழுத்துட்டு வருவாங்க. அந்த நரகத்தை இழுத்துட்டு வர்றதுக்கு 70,000 கடிவாளம் அந்த நரகத்தினுடைய சங்கிலியில இருக்கும். அதை இழுத்துட்டு வரக்கூடிய மலக்குமார்களுடைய எண்ணிக்கை 70,000 மலக்குமார்கள் சேர்ந்து ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய நரகத்தை இழுத்துட்டு வருவாங்க. அதனால நீங்க அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கு, சொர்க்கத்தை வாஜிபாக்கு என்பதாக துஆ கேளுங்க. யாருக்கு அல்லாஹ் தன்னுடைய அருளை வழங்கிட்டானோ, வர்ஹம்னா வஅன்த கைருர் ராஹிமீன், தன்னுடைய அருளை அல்லாஹ் யாருக்கு வழங்கிட்டானோ அவர் அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்தை வழங்குவான் என்கின்ற ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை மசூத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, மறுமை நாளையில அல்லாஹ்வின் மீது பயத்தின் காரணத்தினால், நம்ம உலகத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம நிலைமை என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிடும். அந்த பயத்தின் காரணத்தினால ஒவ்வொரு சில மனிதர்கள் அவர்களுடைய காது வரையிலும் வேர்வைகள் இருக்கும், அவர்கள் வேர்வைக்குள்ள மூழ்கி இருப்பாங்க, அவங்க வேர்வைக்குள்ள மூழ்கி இருப்பாங்க. அந்த மாதிரி கூட்டத்தார்களை விட்டு அல்லாஹ் தன்னுடைய அருளை கொண்டு நம்மை அல்லாஹ் பாதுகாக்கும். அந்த மாதிரி கொடுமையான அந்த நரகத்தை விட்டும் அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணத்தினால் தன்னுடைய உடலில் வரக்கூடிய வியர்வையாலேயே காது வரைக்கும் அந்த வியர்வை துளி, அந்த வியர்வைகள் இருக்கும், அதுக்குள்ள மூழ்கி இருப்பாங்கன்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்களே.
அந்த குற்றத்தார்களை விட்டும் அல்லாஹ் தன்னுடைய அருளை கொண்டு நம்மை பாதுகாத்து யார் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் அரிசினுடைய நிழலில் இடம் கொடுப்பார். அந்த நிழலில் இடம் கிடைக்கக்கூடிய நல்வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வழங்குவானாக. வாய்ந்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்துபு சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி. ஸலாம்.